என்னப்பா இன்னும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். வணக்கம் மக்களே, நாம இப்போ ரொம்ப சீரியஸான 5 கேள்வி கேட்க போறோம். அதுக்கு நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும். Question number 1. காலையில் ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் எழும்பி அப்பாடா இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் மோட்டிவேஷனோட ஃபுல் டிட்டர்மினேஷனோட வந்தால் 2 டாஸ்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கொட்டாவி வருதா? கொஸ்டின் நம்பர் 2. சரி, இன்னைக்கு கொஞ்சமாச்சும் வேலை முடிக்கணும்னு உக்காந்தா ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி இன்ஸ்டாகிராமில் என்னதான் நடக்குது அப்படின்னு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறீங்களா? கொஸ்டின் நம்பர் 3. பகலெல்லாம் டயர்டாக இருக்கும், பட் நைட்டு பெட்டில் போய் படுத்த உடனே உங்கள் மைண்டு வந்து தூக்குமா அப்படின்னா என்ன பாஸ் அப்படின்னு கேட்குதா? கொஸ்டின் நம்பர் 4. ஒரு டைமில் சீக்கிரம் பண்ணி முடித்த சின்ன வேலைகள் கூட இப்போ செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அந்த வேலையை கஷ்டப்பட்டு செஞ்சு முடித்தாலும் முந்தின பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் நிறைய குட்டி கரெக்ஷன்ஸ் வருதா? கொஸ்டின் நம்பர் 5. டக்குன்னு கோவம், அடிக்கடி உடம்பு வலி, தலைவலி, நிறைய பசி இல்லைனா நோ பசி, இப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் எங்களில் பல பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு நியூ ஜீன் ப்ராப்ளமை தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதுதான் மென்டல் எக்ஸாஷன். இது ஏன் நடக்குதுன்னு நம்ம எட் ஷீரனோட லிரிக்ஸை வச்சே நம்ம அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Because we are living life at a different pace, stuck in a constant race. Keep the pressure on, you are bound to break. Something's got to change. இதை இன்னும் அழகாக நண்பன் படத்தில் ப்ரொஃபஸர் விருமாண்டி சந்தனம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? ரிமெம்பர், லைஃப் இஸ் அ ரேஸ். நீ வேகமாக ஓடணும், இல்லைனா பின்னாடி இருக்கிறவே உன்னை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான். திஸ் ஜெனரேஷன், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைக்கணும், முன்னேறணும்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு உழைக்கிறோம். அதை நம்ம தப்புன்னு சொல்லலைங்க. கண்டிப்பாக நம்ம படிக்கணும், உழைக்கணும், பிகாஸ் நம்ம சர்வைவ் பண்ணணும் இல்லையா? பட் அதுவே நம்ம ரெஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு முடியாத அளவுக்கு மைண்டுக்கு ப்ரெஷரை கூட்டினா அது ஒரு ஸ்லோ ஷட் டவுன் மூடுக்கு போயிடும். இதுதான் பேர்ன் அவுட். நம்ம ஃபோன் பிசி கூட நிறைய நேரம் ஒர்க் பண்ணால் கொஞ்ச நேரம் ஷட் டவுன் பண்ணுறோம்ல, இல்லைனா சார்ஜ் போடுறோம்ல. பட் பிரெயினுக்கு மட்டும் 24/7 ஃபுல் கெப்பாசிட்டி ஒர்க் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல என்னங்க நியாயம் இருக்குது? இந்த என்னமோ நடக்க போகுதோ அப்படின்னு தோன்ற ஒரு சந்தேக நிலைமை, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்ப பிரச்சனை, ஒரே சமயத்தில் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய நிலைமை எல்லாம் சேர்ந்து நம்ம மைண்டோட எனர்ஜி எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிடுது. சரி, இதுக்கு நம்ம என்ன தாங்க பண்ணலாம்? நம்பர் 1, தொடர்ந்து வேலை செய்யாமல் அடிக்கடி குட்டி பிரேக் எடுக்கணும். நம்ம பிசி ஸ்டக்கானா ரிஃப்ரெஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, ட்ரிங்க் வாட்டர். வாட்டர் நம்ம பாடியில் நடக்கிற எல்லா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கும் எனர்ஜி கொடுக்குது. ஸோ அந்த வாட்டருக்கே ஆப்பு வச்சா நம்ம பாடியோட மெயின் பவர் சப்ளைக்கே ஆப்பு வச்ச மாதிரி ஆகிடும். நோ வாட்டர் ஈக்குவல்ஸ் நோ எனர்ஜி. ஸோ ரீசார்ஜ் யுவர் செல்ஃப். நம்பர் 3, ஒர்க் பண்ணுறப்போ டயர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நடந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லைனா எங்கேயாவது ஓரமாக போய் ஒரு குட்டி டான்ஸ் ஆடுங்க. இது நம்ம பிளட் சர்க்குலேஷனை அதிகரித்து பாலைவனத்தில் மழை பெஞ்சா மாதிரி ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி தரும். நம்பர் 4, உங்கள் ஏரியா இல்லைனா நீங்கள் செய்கிற வேலை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ்டாக வச்சுருங்க. உதாரணத்துக்கு காலையில் எந்திரிச்ச உடனே பெட்டை க்ளீன் பண்ணுங்கள், சாப்பிட்ட உடனே பிளேட்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இருக்க வேண்டிய இடத்துல வச்சுருங்க. இப்படி நீங்கள் செஞ்சால் காலையிலேயே டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு பிரெயினுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அண்ட் இந்த சின்ன மோட்டிவேஷன் நம்மளை ஹாப்பியாக, எனர்ஜெட்டிக்காக நாள் ஃபுல்லாக வச்சுருக்கோம். நம்பர் 5, இது தாங்க வெரி இம்பார்ட்டண்ட். நைட்டு தூங்குறதுக்கு, பகல் ஒர்க்குக்கு
இப்படி தான் நம்ம பாடி இவால்வ் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மாறாக இயற்கைக்கு எதிராக நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட் அண்ட் பாடி நமக்கு எதிராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஓவர் நைட் இல்லைனா லேட் ஈவினிங்ஸில் ஒர்க் பண்ணாமல் ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம மென்டல் ஹெல்த் அண்ட் செல்ஃப் கேருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். நம்ம கரண்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சன்லைட் படாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம பாடி இந்த எக்ஸாஷன், அதாவது சோர்வடைந்த மோடுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ எழும்புவோம், எனர்ஜெட்டிக்காக இருப்போம். அண்ட் நாமளும் நம்ம பேரம்பேத்தியை பார்த்து அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு கெத்தாக சொல்கிற மாதிரி வருவோம்.